இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐராக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பென வீடியோ பார்க்க போறோம். ராகேஷ் இன்ஜினியரிங் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசெண்டா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஹாய் ஆரஞ்சு பிளட்ஸ், வெல்கம் டு ராகேஷ் இன்ஜினியரிங் 2.0. அண்ணே, உங்களுக்காக நாங்க எல்லாரும் எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோம் தெரியுமா? நம்மள நிறைய பேர் நிறைய விளம்பரங்கள்லாம் பார்த்திருப்போம். அதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் டேய் என்னதான் விளம்பரமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிருப்போம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓஹோ சூப்பர். பட் அதெல்லாம் பார்க்க போறதுக்கு முன்னாடி உங்க மனசுக்குள்ள ஏதாவது கவலைகள், கஷ்டங்கள், கோபங்கள், வருத்தங்கள், ஏமாற்றங்கள், துக்கங்கள், துயரங்கள் இது ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வீடியோவோட கம்ப்ளீட் டியூரேஷன் முடியற வரைக்கும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களை சந்தோஷமா சிரிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்படி ஒருவேளை நீங்க உண்மையிலே கவலையை மறந்து சிரிச்சீங்க அப்படின்னா மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இப்போ ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிச்சிட்டாங்களே. கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோல ஒரு சில ஹிந்தி ஆட்ஸ் கூட இருக்கும். பட் நம்மள நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியாது அப்படின்றதுனால அதுக்கான மொழிபெயர்ப்பும் நாங்களே பண்ணிட்டோம். நீங்க சப்டைட்டில்ஸ்லாம் போய் தேட தேவையில்ல. சோ ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மெதுவா 24 hours சர்வீஸ் இருக்குது. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நம்ம அண்ணா கார்ல வந்து ராஜு பேங்க் அப்படின்னு போட்டுருக்கு. இந்த பேங்க்ல ஏடிஎம் கார்டு போட்டு காசு எடுக்கலாம்னு பாக்குறாரு. ஆனா அங்க இருக்க பெருசு என்ன பண்ணுது, இது என்னோட பேங்க் தான், ஆனா ஏடிஎம் மாதிரி ஒர்க் ஆகாது, உன் கார்டை என்கிட்ட கொடு அப்படின்னு அந்த கார்டை வாங்கி ஜோபில வச்சுக்கிட்டு உள்ள போய் இந்த டோரை ஓபன் பண்றாரு. அதுக்குள்ள பார்த்தா தவளை முழுகின பாம்பு மாதிரி ஒருத்தர் மூச்சு நிக்கிறாரு மேல பாத்துக்கிட்டு. யார நீ முட்டையை தேடி வந்த டைனோசர் மாதிரி எட்டி பாக்குற? அப்ப நம்ம தாத்தா இந்த குச்சியை புடிச்சு மேல தூக்குன உடனே நாயை விட ஃபாஸ்டா நாக்காலே டைப் பண்ணிட்டு பார்த்து நம்ம தாத்தா ஒண்ணு பண்றாரு. அதை நீங்களே பாருங்க. நான் இருக்கு இதெல்லாம் எவ்வளவு பழைய ஆடு. பார்த்தது இல்லையே. நான் பார்த்து சென்டர் ஃபுட் சென்டர் ஃபர்ஸ்ட் தான் எல்லாம் பார்த்துருக்கேன். நம்ம ஊர் திருநாய்ங்கலாம் இதை பார்த்துச்சுன்னா சூசைட் பண்ணி செத்துரும். அதை சாவறத பார்த்து நீ மட்டும் எதுக்கு சாவற, நானும் உன்னோடய வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி மொத்த அனிமல் இதுதான் அந்த ஒரு பாட்டு போடுவாங்களே, அதுக்கப்புறம் அந்த ஆடுன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. முதல்ல கதவை தோற, பழைய வேலைக்காரி வந்திருப்பா. பழைய வேலைக்காரியா? இவங்களே பண்ணாங்களாடா? அது பேட்டி இல்லப்பா, ரிஜாவோட பாட்டி. ஆனா இந்த சன்கிளாஸஸ், பேக்ஸ், இயரிங்ஸ், செருப்பு எல்லாமே என்னோடதாச்சு. உன்னோடதான். உடைஞ்சிருச்சு, நான் தான் தூக்கி போட்டேன். நான் ஒட்ட வச்சு போட்டுக்கிட்டேன். ஓ எஸ். பாத்தியாடா கிளவிக்கு குளுப்ப. தல ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவியை போட்டு தள்ளிடலாம். இந்த ஃபெவிகால் ஃபெவிக்விக் ஆட் எல்லாம் பண்றாங்க தெரியுமா? அந்த பீஸுங்களுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா 1 கிலோ மூளை ஜாஸ்தியா இருக்கும் போல இருக்கு. எப்படி எல்லாம் ரூம் போட்டு யோசிக்குதுங்க பாத்தீங்களா? அப்படியே கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு 10 மணி கணக்கால இருக்க. அதுலயும் அந்த பாட்டியோட ஆக்டிங் இருக்கே வேற லெவல். வயசாகி போச்சு இல்லன்னு வச்சுங்க. நானே அவங்களுக்கு நிறைய படத்துல ஹீரோயின் சான்ஸ் வாங்கி கொடுத்துருப்பேன்னு சொல்ல வந்தேன். ஒரு சின்ன பிரேக் விட்டா எப்படிலாம் ஃபுல் பண்றாங்க பாத்தீங்களா? சரி நம்ம அடுத்ததுக்கு போவோம். நீ வந்தா கொலை பண்ணிடுவே உன்னை. அன்னைக்கு பார்த்ததை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே. ஆனா நம்ம த்ரிஷா இவங்களுக்கு மட்டும் எப்படி வயசே ஆக மாட்டேங்குது. அப்படி என்ன பிராண்ட் வாங்குவாங்க? அட மல்லிகை ஜாமா, அரிசி, பருப்பு அதெல்லாம் கேட்டப்பா. என்ன ஆரம்பத்துல இருந்து தப்பாவே போயிட்டு இருக்குதே. சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் வாங்க. ஒரு பரோட்டாக்கு இவ்வளவு நெய்யா? சரி நெக்ஸ்ட். அது ஜிஆர்பில ஊத்துறீங்க. காரக்குடி பணியாரம். பணியாரத்துக்கு எவ்வளவு நெய் பாத்தீங்களா? இல்லை மன்னா, நீர் எதைத்தான் சரியாக கவனித்தீர். எங்கே துதியை இன்னும் ஒருமுறை பாடு. கொங்கு நாட்டு அரிசி பருப்பு சாதம். எல்லாத்துலயும் அம்மா ஊத்துறாங்க. இவ்வளவு நெய் போட்டா அது அரிசி பருப்பு இல்ல, நெய் சோறு. தொழிலை பத்தி பேசாதீங்க, நான் உங்க தொழிலை பத்தி பேசுறேனா? சரி சரி நீங்க பேலன்ஸ் சொல்லி முடிங்க. லாஸ்டா நம்ம மேட்டருக்கு வருவோம். பாட்டுப்பாடி முடிச்சாச்சா? இப்போ ஒரே ஒரு கேள்வி. அழகா மணக்க மணக்க இவ்வளவு நெய்ய ஊத்தி அந்த பொன் சிரிப்போட நீங்க சொல்றப்போ பாக்குறதுக்கு எவ்வளவு அற்புதமா இருக்கு தெரியுமா? அதுவே நீங்க சொன்ன மாதிரி பரோட்டாக்கு அம்புட்டு நெய், ஒரே ஒரு பணியாரத்துக்கு 3 கரண்டி நெய், 10 வாய் மட்டும் வர்ற அரிசி பருப்பு சாதத்துக்கு அம்புட்டு நெய். இதை நீங்க சொல்ற மாதிரி ஊத்தி சாப்பிட்டோன்னு வச்சுங்க. மண்டைய போட்டு அல்வா கூட போடுவாங்க. பரோட்டா எல்லாம் மிளகானா போடுவாங்க. இதுக்கு என்ன சொல்ல போற?
இதுதான் ஃபைனல் ரிசல்ட். அதானே உங்களுக்கு வேணும்? சொல்லுங்க, இதானே வேணும்? சொல்லி தொலைங்கடா மங்குனி பயல்களா. சரி, அதெல்லாம் விடுங்க. எங்களை நெய் ஊத்தி இப்படி சாப்பிடுங்கன்னு சொல்றீங்களே, இதுல ஒரு வாய் எடுத்து நீங்க சாப்பிடுவீங்களா? சீ வேண்டாம். நீங்க மட்டும் ஏய், diet எல்லாரும் conscious-ஆ அப்படிதான். பார்த்து பார்த்து இருப்பீங்க. நாங்க மட்டும் நெய்யை ஊத்தி சாப்பிட்டு சீக்கிரம் கொலஸ்ட்ரால் வந்து சாவணும். இங்க பாரு, ஏதாச்சும் ஒரு பக்கம் ஆட்டு. சரிப்பா, அது கூட பரவாயில்ல. இப்ப வரப்போற ஆட பாருங்களேன். இது கார்த்திகோட ஃபர்ஸ்ட் பர்த்டே பேங்கிள். அப்பா கையில இருந்து அப்பப்ப எட்டி பார்த்த பிரேஸ்லெட். அம்மா தொலைச்சிட்டாங்க. எல்லாத்தையும் அழகு வச்சு மாத்திட்டாங்க. உங்க பழைய தங்க நகைக்கு புதிய லைஃப் கொடுங்க. கேடா திருட்டு பசங்களாடா நீங்க. அப்ப இது எல்லாமே திருட்டு நகை, சொந்தமா சம்பாரிச்சு வாங்கினது கிடையாது. இது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த நகை திருடர்கள்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு எல்லாம் ஐடியா கொடுக்குற மாதிரி இருக்குது. அப்ப நம்ம காட்டையும் கொடுக்குறோம், கோட்டையும் கொடுக்குறோம். இத தெரியாம நம்ம வீட்டு லேடிஸ்ங்க எல்லாம் என்ன பண்றாங்க, சிட்டுல நீங்க இவ்வளவு போட்டீங்கன்னா செய்கூலி கிடையாது, சேதாரம் கிடையாது அப்படின்னு வர்ற விளம்பரத்தெல்லாம் பார்த்து வர்ற சம்பளத்துல முக்காவாசியை தூக்கி நகை சீட்ல போட்டு விட்டுறாங்க. சரி, அதோட இந்த நகை கடைக்காரங்க எல்லாம் விடுறாங்களா, சைடுல இந்த மாதிரி நகை சீட் எல்லாம் போடுற மாதிரி போட விட்டு பேக்ல நம்ம திருடர்களுக்கு ஒரு ஐடியாவை கொடுக்குறாங்க. நீங்க ஆட்டையை போட்டு வந்து கொடுத்து இந்த மாதிரி ரீடிசைன் பண்ணி வாங்கிட்டு போனா யாருக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு. குட் ஸ்ட்ராட்டஜி. ஐயா இவ்வளவு நாளா மூடி கிடந்த அறிவு கண்ணே நீங்க திறந்துட்டீங்க. லாஸ்டா ஒன்னு சொன்னீங்களா, அது ஆமா, என்னது? பில்லுன்னு கேட்க போறாங்களா என்ன? சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். இதுக்கு பேர் தான் சுப ஆரம்பங்களின் ஆரம்பமா? வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. டேய் உங்ககிட்ட கத்தி கத்தி என் நீ தொண்டை புதுடா. தண்ணியே போச்சுடா. அண்ணா ஒரு டீ ஸ்ட்ராங்கா. அம்மா ஒரு மில்க் பிஸ்கட். எது ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்ட்ராங்காவா? ஸ்ட்ராங்குன்ன உடனே நம்ம ஸ்ட்ராங்கா? மைண்ட் அங்க போகுதே. போடா பேசும்போது அதெல்லாம் படுத்து. டேய் ஸ்ட்ராங்கா மில்க் பிஸ்கெட்டா? பாவம், நமக்கு வந்த மாதிரியே ஸ்ட்ராங்குன்ன உடனே அவர் மைண்டுக்கும் அதுதான் வந்திருக்கும் போல இருக்கு. என்ன மாடா கோச் நீங்க யாரும் பிகில் தானே அடிச்சீங்க? டேய் நாங்க தானே கோல் அடிச்சோம். விக்கி, இந்த காலத்து பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வேணும்ல? பாத்தீங்களா, நம்ம பசங்களுக்கு என்ன Scientist-ஆ? வேணும்ன்றது என்னது ஸ்னேகா இது? மேடத்துக்கு புரிஞ்சிருக்கு, தெரிஞ்சிருக்கு. ஏன் நீ குடிக்கல கூத்தடிக்கல? அததான் அவங்க இந்த காலத்து அப்படிதான் பசங்களுக்கு இருக்கு. ஸ்ட்ராங்கா வேணும்ல அப்படின்னு அழுத்தி சொல்றாங்க. என்ன பண்றது, உங்களுக்கு தெரியுது, டாஸ்மாக்ல இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதே. லெகர் தான் வச்சிருக்காங்க. எந்த ஒயின் ஷாப்லயுமே உங்க கம்பெனி பேர் கூலிங்கே கிடைக்க மாட்டுது. இது விஷயமா நான் உங்க எம்டி கொஞ்சம் மீட் பண்ண முடியுமா? அதுக்கு தான் அவனுக்கு கொடுக்கிற அதிக பால் இருக்கிற புதிய சன்ஃபீஸ் Super சூப்பர் மில்க் milk பிஸ்கட். ஆ? பாரம்பரியம் மிக்க நம்ம நாட்டு மாட்டுப்பாலில் சேர்க்கப்பட்ட புதிய சன்ஃபீஸ் சூப்பர் மில்க் பிஸ்கட். அப்போ சன்ஃபீஸ்ட் பிஸ்கெட் தான் ஸ்ட்ராங்குன்றீங்களா? அப்போ மில்க் பிக்கீஸ்லாம் என்ன லெகரா? சன்ஃபிஷ் தானா? ஓ, அந்த கம்பெனி கொடுக்காம்பா. சரி, இவ்வளவு நேரம் பார்த்த தான் adல ஏதோ scientist கொஞ்சம் போட்டிருந்தாங்க. லாஜிக் இருந்துச்சு. ஆனா இப்ப வரப்போற ஆட்ல என்ன கருமாந்திர லாஜிக் இருக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுல பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகி முதல் இரவுக்காக வீட்டுக்காரரு உள்ள போறாரு. அங்க போய் கட 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 இது பார்த்திருக்கேன் கட்டி போட்டு நினைக்கிறேன். வாயெடுத்துக்கு ரெடி ஆவறாருன்னு நினைச்சிட்டு இருக்குது அந்த பொண்ணு. ஆனா நம்பாலு கபடி 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 ரேலு குந்தத்துல காலை வச்சு தொடைய தட்டி ரைடு போனா அடக்கா. அப்படின்னு கபடி விளையாடுறது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை ஓடி போய் தொட்டுட்டேன், நான் தொட்டுட்டேன், நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு கத்தின்னு கதவு திறந்துட்டு வெளில ஓடிடுது. அதை பார்த்து அவங்க அப்பா பலார்னு கண்ணத்துல அரைஞ்சு விட்டு இந்த பபிள் கம் வாங்கி உள்ள போ அப்படின்னு அமுச்சு விடுறாரு. அந்த பொண்ணு அதை பிரிச்சு கொடுத்த உடனே அதை மொச்சக்கு மொச்சக்குன்னு சாப்பிட்டு சரி ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறாரு. தப்பா எடுத்துக்காத. ஃபர்ஸ்ட் நைட் இவ்வளவு அழகா பொண்டாட்டி வேற என்ன தோணும்? இல்ல தெரியாம தான் கேக்குறேன், அது உண்மையிலே சூயிங்கம்மா இல்ல 10:30 மணி டாக்டர் சஜஸ்ட் பண்ற மாத்திரையா? எதுக்கு இது? ஆனா இந்த சூயிங்க மேன்லாம் யோசிக்கிறாங்களே, அவங்க எல்லாம் கக்கூஸ்ல உட்கார்ந்து யோசிப்பாங்களோ? ஏன்னா இப்ப வரப்போறத பாருங்களேன், அது வேற ரகமா இருக்கு. பாத்தீங்க நீங்க சங்க போய்டுவீங்க. அதுல ஒருத்தர் ஃபர்ஸ்ட் போன உடனே முடி வெட்டி விடணும்னு சொல்லி ஒரு பெரியவர்ட்ட கேக்குறாரு. அந்த பெரியவரும் புசுக்கு புசுக்குன்னு தண்ணி அடிச்சு விட்டு முடி வெட்டலான்னு ரெடி ஆவறப்போ, இங்க பாரு பெருசே, இந்த மாதிரி வேணும், இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படிங்கிறாரு. அத பார்த்த பெருசு என்ன பண்ணிச்சு, கடகடன்னு போய் அங்க இருக்கிற டிராயர் ஓபன் பண்ணி அந்த பபிள் கம் எடுத்து வாயில போட்டு விடுறாரு. அதை சாப்பிட்ட உடனே இந்த ஆளு அன்னபூர்ணி அம்மா மாதிரி குதிக்கிறாரு உட்கார்ந்த இடத்துல இருந்தே. ஒரு 10-15 செகண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி ஆடினதுக்கு அப்புறம் அந்த புக்கிய மண்டையை கம்பேர் பண்ணி பார்த்தா அச்சசல் ஒரே மாதிரி இருக்கு. பாத்துருக்கேன். ரொம்ப அந்த பழைய idea அது தெரிஞ்சிருந்தா நம்ம நினைக்கிறேன். சிட்டி வசீகரன்ட்ட ஹெல்ப் கேட்காம இந்த சூயிங் கம் வாங்கி சாப்பிட்டு இருப்பாரு. குளிக்கிற இதுன்னு நினைக்கிறேன் இது. உங்களுக்கு ரெண்டு வகையான கொரட்டை சத்தம் தானே தெரியும். ம். ஆனா என் புருஷனுக்கு 5 தெரியும். 5 தெரியும். ஒரு சில நேரத்துல விசித்திரமான எண்ணங்கள்லாம் கூட வரும். ஐயோ. கிட்டி போட்டானே. உங்ககிட்ட பெரிய சோஃபா இருக்கா? அப்படி கிடைச்சா இவனை லிவிங் ரூமுக்கு மாத்தி விட்டுருவேன். அத OLX-ல ஆடா போடுறீங்களா?
ஓஎல்எக்ஸாடா. இதுல டப்பிங் பாரு. குவார்டர்ல வாட்டரே கலக்காம அப்படியே சாப்பிட்டா அப்படி கிடக்காம வேற யாரு இப்படி மிமிக்ரி பண்றா கூட பொம்பளை புருஷனோட வயசுல? புரட்ட சத்தம் தாங்க முடியலன்னு சொல்லி புருஷனே OLXல விற்க போறாங்களோன்னு நினைச்சிட்டேன். ஆனா புருஷனை ஹால்ல படுக்க வைக்கிறதுக்காக சோஃபா கேட்டுக்கிறாங்கப்பா. ஒரு செகண்ட்ல இவங்களை தப்பா நினைச்சிட்டோமே. ஐயோ ஓஎல்எக்ஸ்லாம் இருக்கா என்ன? நம்ம ஊர்ல வாழ மரியாதை விட்டுமா அம்மா. சரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்றீங்களா? அப்பிக்கோ. ஒருவேளை ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் கொடுக்குறீங்களா? அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுறீங்களா? சொன்னப்பல ஓவரா ரீட் அடிக்கிற. சரி, அதெல்லாம் நீங்க பண்றீங்கன்னு தெரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டியது நம்ம கடமை இல்லையா? ஒரு சிலர் மறந்து போயிருவீங்க. அதனால தான் அழுத்தி கிளைமேக்ஸ்ல சொன்னோம். என்ன சொன்னீங்க? ஒரு சிலர் மறந்து போயிருவீங்க. அதனால தான் அழுத்தி கிளைமேக்ஸ்ல சொன்னோம். அடிக்கடி சொல்லுங்கண்ணே, எனக்கே மறந்துடும் போல. இதை விட தரமான ஆட்ஸ் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் வல்கரா இருக்கிறதுனால செலக்டிவா ஃபேமிலி மெம்பர்ஸ், குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து பாக்குற மாதிரியான ஒரு சில ஆட்ஸ் மட்டும் தான் பிக் பண்ணிருக்கோம். கவலைப்படாதீங்க, நம்ம சேனல்ல வர்ற எந்த வீடியோவா இருந்தாலும் இனி எப்பவும் உங்க ஃபேமிலியோட சேர்ந்து பாக்குற மாதிரியான வீடியோவா தான் இருக்கும். சோ தாராளமா டிவிலேயே போட்டு பாருங்க. லாஸ்ட் வீடியோவை பார்த்து ஒரு சிலர் பயந்துட்டாங்க, அதுக்காக சொன்னேன். பட் இனி அப்படி வராது. ஓகே, மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், நமஸ்தே, நமஸ்கார். சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா அதான் முன்னாடி அந்த சென்டர்ஃபேஸ் ஆட்லாம் நிறைய போடுவான். அந்த ஆடே பயங்கர இதா போடுவாங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கே தோண வைக்கும். அந்த மாதிரி இருக்கும் அதெல்லாம். ஆமா ஆமா, அதான் கிட்டத்தட்ட அது. அதுக்கப்புறம் அந்த சாப்பாடு ஹோட்டல்ல என்னெல்லாம் மெனு இருக்கு அப்படின்னு கேட்குவாங்க. அப்பவும் இதேதான் வரும் கிட்டத்தட்ட. ஒன்னு ரெண்டு நமக்கு புரியும், ஒன்னு ரெண்டு உண்மையுமே புரிய மாட்டேங்குது. என்னமோ எடுக்கிறாங்க, அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இருக்கு. ஆமா, முன்னாடி உள்ள ஆடுக்கே பாட்டே சூப்பரா இருக்கும். அந்த பாட்டே பாடிட்டு இருப்போம் நம்ம, ஆடு பாட்டு. இப்போலாம் ஆடு வந்து அந்த அளவுக்கு இதா இல்ல, சும்மா இது ஏனோ தானே தான் வருது. கரெக்ட் தான், நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பாய்.